Hi everyone, welcome back to my channel. என்னோட சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோட பேர் அக்ஷரா. நேற்று நான் வந்து ஒரு போல் போட்டிருந்தேன். ஸோ எந்த மாதிரி மேக்கப் லுக் நீங்கள் வந்து நெக்ஸ்ட் பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னு நிறைய பேர் வந்து சிம்பிள் மேக்கப் லுக் தான் கேட்டிருந்தீங்க. அண்ட் இந்தியன் வெட்டிங் கெஸ்ட்டும் அதுக்கப்புறம் கிளிட்டர் ஐ மேக்கப் நான் கண்டிப்பாக பண்ணுறேன். ஆனால் இன்றைக்கி நான் ரொம்ப சிம்பிளான மேக்கப் லுக் பண்ண போகிறேன். ஆஃபீஸ்க்கு அண்ட் காலேஜ்க்கு ரெண்டுக்குமே சூட் ஆகும். அண்ட் இந்த மேக்கப் லுக் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாமல் வீட்டில் இருந்து நீங்கள் ஏர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாரில் லிங்க் இருக்கும், மீஷோ ஆப் லிங்க், அதை போய் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆர்டரில் 30% ஆஃப் கிடைக்கிறதுக்கு என்னோட ரெஃபரல் கோட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து மாய்ஸ்சரைசர். நீங்கள் எந்த மாய்ஸ்சரைசர் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து நியூட்ரிடோ மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறேன். இது என்னோடய ஃபேவரட் மாய்ஸ்சரைசர். நான் மோஸ்ட்டாக எல்லா மேக்கப் டியூட்டோரியல்ஸ்க்கும் இது தான் என்னோட பேஸாக நான் வந்து அப்ளை பண்ணுறேன். இந்த மாய்ஸ்சரைசர் கொஞ்சம் காஸ்ட்லி, அதனால் நீங்கள் வந்து அஃபோர்டபுள் ரேஞ்சில் ட்ரை பண்ணுறதா இருந்தால் செட்டாஃபுல் மாய்ஸ்சரைசர் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நிவ்யா பிராண்டில் வந்து சாஃப்ட் க்ரீம் மாய்ஸ்சரைசர்னு தனியாக இருக்கும், நீங்கள் அது கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் எந்த மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணாலும் ஒரு 5 minutes கழிச்சு தான் நீங்கள் வந்து உங்கள் ஃபவுண்டேஷனோ இல்லை பிபி க்ரீமோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். அண்ட் அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப் இருக்குது, சன்ஸ்க்ரீன் கண்டிப்பாக போட்டே ஆகணும். இது வந்து சன்ஸ்டாப்போட சன்ஸ்க்ரீன் நான் யூஸ் பண்ணுறேன். அஃபோர்டபுள் ரேஞ்சில் நீங்கள் வந்து லாக்மியோட சன்ஸ்க்ரீன் லோஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா வந்து பான்ஸோட சன்ஸ்க்ரீன் வந்து சூப்பராக இருக்குது, 99 rupees தான் வருது. அண்ட் இது மாதிரி ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் வரல கொடுத்துட்றேன், நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க, அஃபோர்டபுளாகவும் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஃபவுண்டேஷன். நான் லாக்மே இன்விசிபிள் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன ஃபவுண்டேஷன் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கும் நான் ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் வரல கொடுத்துட்றேன். இந்த டுட்டோரியலுக்கு இந்த ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ண ரீசன் பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்கும். ஸோ 190, 160 அது மாதிரி ரேஞ்சில் தான் இருக்கும். செகண்ட் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா லாக்மே பிராண்ட் பற்றி எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால தான் இதை யூஸ் பண்ணேன். நிறைய பேர் கமெண்ட்டும் பண்ணியிருக்காங்க, இது மாதிரி லாக்மே ப்ராடக்ட்ஸ் வச்சு சிம்பிள் மேக்கப் மாதிரி போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபவுண்டேஷன் நல்லாயிருக்கும், நல்லா நேச்சுரல் லுக் கொடுக்கும் உங்களுக்கு. இதில் இருக்க ஒரே விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஷேட்ஸில் வர மாட்டேங்குது. ஸோ டஸ்கி ஸ்கின் டோனுக்குலாம் இந்த மாதிரி ஃபவுண்டேஷன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ நீங்கள் ஆல்டர்னேட்டிவ் பிராண்ட்ஸ் ட்ரை பண்ணலாம். அதுக்கு வெட் அண்ட் வைல்ட் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் ஃபவுண்டேஷன் ஷேட் இருக்கான்னு பாருங்கள். மெப்ளினோட ஃபிட்மி ஃபவுண்டேஷன் ட்ரை பண்ணி பாருங்கள். மோஸ்ட் ஆஃப் த ஆயிலி ஸ்கின்க்கு வந்து சூப்பராக செட் ஆகும் அந்த ஃபவுண்டேஷன். அண்ட் இன்கேஸ் உங்களுக்கு ஃபவுண்டேஷன் போட பிடிக்கலன்னா நீங்கள் பிபி க்ரீமோ இல்லை சிசி க்ரீம் வச்சு இதை ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் என்ன அப்ளை பண்ணாலும் பேஸ்க்கு நீங்கள் வந்து செட் பண்ணணும். நான் பர்பிள் காம்பேக்ட் பவுடர் யூஸ் பண்ணி செட் பண்ணுறேன். ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக என்னோட மேக்கப் டியூட்டோரியலில் நான் இந்த காம்பேக்ட் பவுடர் தான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா நல்லாயிருக்கு இந்த காம்பேக்ட் பவுடர். இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து மெப்ளின் கூட ட்ரை பண்ணலாம். மெப்ளின் சூப்பர் ஃப்ரெஷ் காம்பேக்ட் பவுடர் சூப்பராக இருக்குது. அது வந்து 140, 150 ரேஞ்சில் தான் இருக்கும். இபான ஒரு காம்பேக்ட் பவுடர் வருது, அதுவும் ரொம்ப 200 ரேஞ்ச் அது மாதிரி தான் இருக்கும், சூப்பராக இருக்குது. அண்ட் காம்பேக்ட் பதிலாக நீங்கள் வந்து டால்கம் பவுடர் யூஸ் பண்ணுறதா இருந்தால் டிண்டட் டால்கம் பவுடர் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. கலரில் இருக்கும்ல, ஸ்கின் கலரில் இருக்க டால்கம் பவுடர் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஐப்ரோஸ் ஃபில் பண்ணுறதுக்காக நான் ஸ்விஸ் பியூட்டியோட 2-in-1 கிட் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் இருக்க ஐப்ரோ பவுடர் வச்சு என்னோடய ஐப்ரோஸ் நான் வந்து எங்கெல்லாம் எனக்கு கேப் இருக்கோ அங்கே மட்டும் ஃபில் பண்ணுறேன். இந்த ப்ராடக்ட் நான் சூஸ் பண்ண ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் ஐப்ரோ பவுடர் இருக்குது அண்ட் ஜெல் ஐலைனரும் இருக்குது. அண்ட் ப்ரஷ்ஷும் அவங்களே கொடுக்குறதுனால நம்ம எதுவுமே இண்டிவிஜுவலாக போய் வாங்கணும்னு அவசியம் இல்லை. இந்த ப்ராடக்ட் வந்து நான் தனியாக ஒரு ரிவ்யூ கொடுத்துருக்கேன், அதை போய் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் வரல நான் லிங்க் பேஸ்ட் பண்ணிடுறேன். இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் என்னென்னு சொல்லுவேன்னா வந்து ப்ரோ பென்சில் யூஸ் பண்ணிக்கோங்க. ப்ரௌன் கலரில் மேட் பென்சில் எதுவாக இருந்தாலும் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து அதே கிட்டில் இருக்க ஜெல் ஐலைனர் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ எனக்கு கண்ணோட சென்டர்லேருந்து நான் வந்து ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன். உங்களுக்கு எவ்வளோ தூரம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது வரைக்கும் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஐ மேக்கப் வந்து என்னோடய கான்செப்ட் எப்படின்னா ரெண்டுத்துக்குமே சூட் ஆகணும், காலேஜுக்கும் சரி ஆஃபீஸ்க்கும் சரி. ஏன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக அப்ளை பண்ணோன்னா வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தெரியும், ஆர்டர் தெரியும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்மச் பண்ணி விடுறேன். என்னோடய ஐயோட சென்டரில் நான் வந்து அப்ளை பண்ண ஐலைனர்லாம் வந்து இப்போ நான் ஸ்மச் பண்ணுறேன். லாஸ்ட்டாக நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணதை நான் டிஸ்டர்ப் பண்ணாமல் வெறும் ஐலைட்டில் நம்ம அப்ளை பண்ண ஐலைனர் மட்டும் நான் வந்து ஸ்மச் பண்ணுறேன். நீங்கள் ஸ்மஜிங் ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை வந்து பிளெண்டிங் ப்ரஷ் இருக்கும், நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் ரெண்டுமே இல்லைன்னா நீங்கள் வந்து காட்டன் பட் இருக்கும்ல அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்மச் பண்ணும்போது க்ரீஸை தாண்டி வந்து ஸ்மச் பண்ணாதீங்க. ஸோ இதெல்லாம் பண்ணுறதுக்கு 1 minute தான் ஆகும் உங்களுக்கு. அண்ட் இது மாதிரி நம்ம பண்ணுறதுனால நிறைய மேக்கப் அப்ளை பண்ண மாதிரிலாம் தெரியாது. ஏன்னா நம்ம கண்ணோட எண்டில் வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணனால நல்லா டிஃபைன்டாக இருக்கும். அண்ட் கண்ணும் வந்து ரொம்ப ஸ்மோக்கி ஐஸ் மாதிரி தெரியும் ஏன்னா நம்ம ஸ்மச் பண்ணி விட்டதுனால. அண்ட் இந்த மேக்கப் வந்து ரொம்ப நேச்சுரலாக ரொம்ப சிம்பிளாக இருக்கும், எவ்ரிடே பேஸஸ்க்கு வந்து கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் காஜல் அப்ளை பண்ணிக்கோங்க. இது வந்து பர்பிள் காஜல் நான் யூஸ் பண்ணுறேன். நல்லா சாஃப்டாக க்ரீமியாக இருக்கும், நல்ல ஜெட் பிளாக் கலர் இது. இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து லாக்மேயோட ஐகானிக் காஜல் கூட யூஸ் பண்ணலாம். அண்ட் காஜல் வச்சு நீங்கள் டைட் லைனும் பண்ணுங்கள், அப்போ தான் கண்ணை வந்து இன்னும் நல்லா ப்ரைட்டாக தெரியும். அண்ட் இங்கே இருக்க கேப் வந்து நான் மறுபடியும் ஜாயின் பண்ணுறேன். அண்ட் நீங்கள் வந்து கீழேயும் நீங்கள் வந்து ஸ்மோக் அவுட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா அங்கேயும் நீங்கள் ஸ்மச் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், சிம்பிளாக முடிஞ்சிடும். இது மோஸ்ட்டாக 1.5 minute அது மாதிரி தான் ஆகும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து மஸ்காராவுக்கு நான் கலர்பார் மஸ்காரா யூஸ் பண்ணுறேன். இந்த மஸ்காரா நல்லா லென்த் கொடுக்கும், அதுக்கப்புறம் வால்யூமும் கொடுக்கும். ஸோ சூப்பராக இருக்கும் இந்த மஸ்காரா. இந்த ப்ராடக்ட் கொஞ்சம் ப்ரைஸியாக இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ப்ளூ ஹேனோட வாக் ஃப்ரீ மஸ்காரா யூஸ் பண்ணலாம்.
இந்த மஸ்காரா நல்லா லென்த் கொடுக்கும் அண்ட் வால்யூமும் கொடுக்கும். ஸோ ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்சில் நல்ல மஸ்காரா இது. அண்ட் இதோட நம்ம ஐ மேக்கப் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து லிப்ஸ்டிக். நான் எப்போவுமே காம்போ லிப்ஸ்டிக்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். இப்போதைக்கு எவ்ரிடேக்கு வந்து இதுதான் என்னோடய கரண்ட் ஃபேவரட் காம்போ. இன்னும் கொஞ்சமாக வந்து வைன் அண்ட் டைன் ஷேட் எடுத்து லைட்டாக நான் வந்து அப்ளை பண்ணி அதை நல்லா ஃபிங்கரெல்லாம் டேப் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா பெரி ஷேட் இருக்கும். ஸோ சூப்பராக இருக்கும். நம்மளோட இந்தியன் ஸ்கின் டோனுக்கு இந்த மாதிரி கலர்ஸ் தான் செம்மையாக இருக்கும். ஸோ நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே நான் வந்து காஃபி லைட் ஷேட் யூஸ் பண்ணுறேன். இதுவும் லாக்மியோடது தான். நான் சும்மா தான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆனால் இந்த கலர் எனக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் அப்போத்துலேருந்து நான் வந்து இதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அஃபோர்டபுள் ரேஞ்சுக்கு நீங்கள் வந்து வெட் அண்ட் ஒயிட்டோட லிக்விட் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணிக்கோங்க. 100-200 ரேஞ்சில் நீங்கள் பார்க்குறீங்கன்னா நீங்கள் வந்து லாக்மியோட லிப் கிரேயான் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா வந்து L18ஓட லிப்ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டுமே நல்லா தெரிஞ்ச பிராண்ட் தான். நல்லாயிருக்கும், லாங் லாஸ்டிங்காகவும் இருக்கும். இந்த மேக்கப் லுக் வந்து ஒரு 5 to 6 hours வரைக்கும் உங்களுக்கு ஸ்டேபிளாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து ப்ரைமர் இல்லைனா செட்டிங் ஸ்ப்ரே அப்ளை பண்ணிக்கலாம். ஹேர் ஸ்டைலும் ரொம்ப சிம்பிளான ஹேர் ஸ்டைல் தான். நான் 2 சைடும் வந்து ட்விஸ்ட் பண்ணி கிளிப் பண்ணுறேன். அண்ட் இது வந்து ஆயில்டு ஹேருக்கும் நல்லாயிருக்கும். ஏன்னா சில பேர் பார்த்திங்கன்னா எவ்ரிடே வந்து எண்ணெய் தடவிட்டு தான் போவாங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து இந்த ஹேர் ஸ்டைல் ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் ஆயில் அப்ளை பண்ணதுனால நம்ம ஹேர் வந்து நல்லா நீட்டாக இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லா ஸ்டேபிளாகவும் இருக்கும். நீங்கள் ஹேரை சைடில் வச்சு அங்கேயிருந்து நீங்கள் ப்ரைட் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. என்னோடய அவுட்ஃபிட் டீட்டெயில்ஸ் பற்றி சொல்லிடுறேன். ஏன்னா நிறைய மேக்கப் டியூட்டோரியல் என் அவுட்ஃபிட் டீட்டெயில்ஸ் பற்றி கேட்டிருக்கீங்க. ஸோ அதனால் நான் சொல்கிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து ஒரு லாங் கவுன் குர்த்தி. இது ஆல்ரெடி நான் வந்து என்னோடய ஷாப்பிங் ஹாலில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். கம்ப்ளீட் ட்ரெஸ்ஸோட ரிவ்யூ இருக்கும். நான் கீழே வேணால் டிஸ்கிரிப்ஷன் பாரில் லிங்க் பேஸ்ட் பண்ணிவிட்டு அந்த வீடியோவும் நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபேஸ் வந்து நல்லா ஃப்ரேம் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து சைடில் ஹேர் கூட நீங்கள் விடலாம். இயரிங்ஸ் நான் வந்து லோக்கல் ஸ்டோரில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் இதுதான் என்னோடய ஃபைனல் லுக். அண்ட் ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும் நான் ஒரு வாட்டி வீடியோ அப்லோட் பண்ணும்போது. அண்ட் until I meet you next, this is Aksha saying bye bye and take care of yourself. மீஷோவில் பார்த்தீங்கன்னா நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த கேட்டகரி பிடிச்சிருக்கோ அது வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் இல்லை ஃபேஸ்புக்லேயே ஷேர் பண்ணலாம். ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆன்லைன்லேயும் இருக்குது, சிஓடியும் இருக்குது. ஸோ நீங்கள் எதை வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் கஸ்டமர் ப்ரைஸை நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. அதில் வர மார்ஜின் தான் உங்களோட ப்ராஃபிட். மீஷோ ஆப்பை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாரில் லிங்க் இருக்குது. அதை போய் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. என் ரெஃபரல் கூட மறக்காமல் ஆட் பண்ணிக்கோங்க. 30% வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆர்டரில் ஆஃப் கிடைக்கும்.